இப்போது வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானை மனதார வழிபாடு பண்ணுவது வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும். ஒருவர் ஜாதகத்தில் குரு பார்வை இருந்தால் தான், நேரடியான பார்வை குரு பார்வை நல்ல இடத்துல அமைஞ்சால் தான் அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் வெற்றிகளும் வெற்றி வாய்ப்புகளும் வந்து சேரும். எல்லாமே நல்லது நடக்கும் வாழ்க்கையில். ஒவ்வொருத்தவங்களுக்கு குரு பார்வை சரியில்லாமல் இருக்கும், வேண்டுதல் நிறையா வச்சுருப்பாங்க, எதுவுமே நிறைவேறாது. பல கோரிக்கைகள் மனசுக்குள்ளே இருக்கும், ஒருத்தவங்களுக்கு எதுவுமே நிறைவேறாமல் இருக்கும். அப்படி இருக்கவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் ஃபோட்டோ இருந்தால் சாமி ரூமில் வச்சு ஒரு 108 கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலை 108 எண்ணிக்கையில் வாங்கி வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டு இன்னொரு பாக்ஸ் பக்கத்தில் வச்சு ஓம் குரு பகவானே போற்றிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு கொண்டைக்கடலையாக எடுத்து போடுங்க. 108 தடவை அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 108 கொண்டைக்கடலை எடுத்து போடும்போது 108 தடவை அந்த மந்திரத்தை சொன்னதுக்கு சமம். இது மாதிரி பண்ணி முடிச்சுட்டு தூப தீபம்லாம் காட்டிட்டு மனதார அந்த குரு பகவானை வேண்டுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன மனசில் இருக்கோ அனைத்தையும் சொல்லி வேண்டுங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு எப்படி தரமாக இருக்கும், திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும், குழந்தை பேர் தாமதமாகும், ஒருத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கும், மற்றவர்களுக்கு வீடு வசதி இல்லாமல் இருக்கும், வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும், கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கவங்களாம் நான் சொல்கிற அந்த வழிமுறை, அந்த 108 கொண்டைக்கடலையை வச்சு ஒரு அர்ச்சனை மாதிரி 108 தடவை ஓம் குரு பகவானையும் போற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு மனதில் என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருக்கோ, வேண்டுதல் நிறைவேறாமல் இருக்கோ எல்லாமே விரைவில் நிறைவேறும். குரு பகவானுக்கு அவ்வளோ மிகப்பெரிய சக்தி இருக்குது. குரு பார்த்தால் கோடி நன்மை. நேராக குரு ஃபோட்டோவை வச்சு, குரு பகவான் ஃபோட்டோ வச்சு நேராக நீங்கள் பாருங்கள், அவருக்கு நேருக்கு நேராக பார்த்து இது மாதிரி செய்யுங்க, வீடுகளிலே செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் வெற்றி வாய்ப்புகளும் வந்து சேரும். எல்லாமே நல்லது நடக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.